இந்த தேர்தல திமுகவினுடைய தோல்வி ஒரு முக்கிய காரணம். இந்த விஷயம்னால தான் இவங்க வந்து தோத்துட்டு போயிருக்காங்க. ஒருவேளை இதா தான் இருக்கும்னு உங்க மைண்ட்க்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அப்படின்னா என்னவாண்ணா இருக்கு? இல்ல நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னமும் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஐடியாலஜிக்கலா வந்து நம்ம வந்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்றேன். திமுக அரசு முன்னெடுத்த செயல் திட்டங்கள் அல்லது நலத்திட்டங்கள், அது மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து எந்த இடத்துலயும் குறை சொல்றதுக்கு வாய்ப்பில்லை. குறை சொல்றதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பில்லை. எடுத்துக்கணும். இங்க இடத்துல வேணும். குறை சொல்றதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ வந்து நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், இன்னும் கூடுதலாக வந்து தமிழ் புதல்வன் திட்டம், நிறைய வந்து காலை சிற்றுண்டி திட்டம், அதெல்லாம் ஒரு அற்புதமான திட்டங்கள். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 ஆண்டுகள் வந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை நடத்தினார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதை வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுங்கிற ஏதாவது நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு சொல்லலாமே ஒழிய, நலத்திட்டங்கள் தொடர்பாக தமிழ்நாட்டுடைய உரிமைகள் தொடர்பாக இந்தியாவில் வந்து ஒரு ரோல் மாடலாக நடத்தியது வந்து மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஆக இப்படிப்பட்ட ஒருவர் நடத்திய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது அவர்கிட்ட.